இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 66:12. சிலர் எங்க இருக்குன்னு தெரியல, முன்னால பின்னால பரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் பேப்பர்லாம் இன்னும் திரட்டப்பட்டு இப்பதான் சில மறந்து போச்சு. இந்த வாரம் பேசுனது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 66:12. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை செழிப்பான இடம். அல்லேலூயா. செழிப்பான இடத்துல நம்மளை கூட்டி சேர்க்கிற தேவனாய் நம்முடைய தேவன் காணப்படுகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் உபத்திரவப்பட்டாலும் பாலும் தேனும் ஓடுகிறதான செழிப்பான அந்த கானான் தேசத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து விட்டார். ஆகவே எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு செழிப்பை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை படைச்சிட்டு வறண்ட பாலைவனத்துல தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, எதுவுமே இல்லாம அவனை வாட்டி வதைச்சாரா? எங்க கொண்டு வச்சார் மனிதனை படைத்த ஆண்டவர்? பக்கத்து வீட்லயா? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்டது இருந்தது? 4 ஆறு எங்கேயிருந்து ஓடுது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துலதான் கர்த்தர் கொண்டு வச்சார். அவனுடைய தேவைக்கு எவ்வளவு, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு அல்ல, அவனுடைய தேவைக்கும் அதிகமாக. 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 4 ஆறு தேவையா? ஒரு ஆறு இருந்தா போதும், ஒரு தேசமே செழிக்கலாம். ஆனா 4 ஆறு. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை தான் கர்த்தர் இந்த உலகத்துல மனிதனுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம கடினமான பல பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஒரு செழிப்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், செழிப்பு என்று சொன்னால் ஒரு விருத்தி, ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு முன்பாக சில கடினமான பாதைகளையும் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. கடினமான பாதைகளிலே நாம் போய்தான் ஒரு செழிப்பை நாம் என்ன செய்ய முடியாது? அடைய முடிகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற சங்கீதம் 84:6 வாசிக்கலாம். சங்கீதம் 84:6 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, பாருங்களேன், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறான். இந்த சங்கீதம் தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தப்பி அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவனுடைய ஏக்கம், நான் அரண்மனையில இருந்தா விதவிதமா சாப்பிடுவேன், நான் அரண்மனையில இருந்தா உல்லாசமா வாழ்வேன், நான் அரண்மனையில இருந்தா என விரும்பினபடி ஆடைகளை உடுத்திக் கொள்வேன், நான் அரண்மனையில இருந்தால் எனக்கு தேவையான பானங்கள் எல்லாம் கிடைக்கும், நான் நினைச்ச பல களியாட்டுகள்ல பங்கு பெறலாம் அப்படின்னு விரும்பல. அதற்கு மாறாக தாவீது தன்னுடைய மகனால அவன் துரத்தப்பட்ட சூழலில் அவனுடைய ஏக்கம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தின் மேல் இருந்தது, தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்தது. பண்டிகை நாட்களிலே எருசலேம் தேவாலயத்துக்கு யூதேயாவில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? யூதேயாவில் இருக்கிற எருசலேமுக்கு வருவார்கள். இன்னைக்கு தான் நம்ம இஷ்டத்தின் இது கூட சில நேரங்கள்ல சர்ச்சு அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல பல கிலோமீட்டர், பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி சபைக்கு போற ஆட்களும் இருக்கிறாங்க. இங்க இருந்து
தூத்துக்குடிக்கு நம்ம போறது இல்லையா, 4 மாடிக்கு போறது இல்லையா? ஆனா சிலரு வேலைக்கு போறதுக்கு பல கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போவாங்க. படிக்கிற ஸ்கூலுக்கு எல்லாமே உங்க வீட்டு சுற்றியே இருக்கா, எல்லாமே வீட்டு பக்கத்துல இருக்கா. காலேஜுக்கே போகணும், நாட்டாம்பள்ளிக்கு போயிட்டு வரணும் காலேஜுக்கு ஒவ்வொரு நாளும். வேலை பக்கத்துல, வீட்டு பக்கத்துல வேலை இல்லை. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது சர்ச்சு மட்டும் பக்கத்துல வரும். எங்க சர்ச் ரொம்ப தூரத்துல போச்சு. எந்த தூரத்துல போனாலும் உன் வீடு தூரமா போச்சுன்னு பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல போய் உட்காந்து வாசம் பண்ண முடியுமா? என் வீடு எதுவோ அதுதான் எனக்கு. எவ்வளவு தூரமா இருந்தாலும் என் வீட்டுக்கு தான் நான் போவேன். இந்த வைராக்கி நமக்கு வேணும். அல்லேலூயா. சமீபத்துல அப்படி சிலர் அப்படி இருந்துச்சு. ஒரு சபை வேற இடத்துக்கு போனோம்னா உழவு தூரம் போச்சு, போ உன் வீடுன்னா அதான் அதுக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கி நமக்குள்ள வேணும். தாவீதுக்கு பாருங்க, அவனுடைய வாஞ்சை எல்லாமே நான் தேவனுடைய சமூகத்துக்கு போனோம். அப்போ தேவ சமூகத்துக்கு அன்றைக்கு இருந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகை நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க வரும்பொழுது ஏதோ இன்னைக்கு நம்ம கிடைக்கிற போல பிளைட்டை பிடிச்சோ வாகனத்துல கார்ல பஸ்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகன வசதிகள் கிடையாது. கழுது மேல ஏறி நடந்து பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வருவாங்க. பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்து பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து பண்டிகைகளை ஆசரிப்பாங்க. 1 மணி நேரம் வந்துட்டு வீட்டுக்கு ஓடுற ஆட்கள் கிடையாது, அப்படி போக முடியாது. பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வரணும். அதுவும் பல பாலைவனமான பகுதிகள் இருக்கும், பல பாறைகள் நிறைந்த பகுதிகள் இருக்கும். இப்படி பல பல கடினமான பகுதிகள் எல்லாம் அவர்கள் கடந்து என்ன செய்யணும். இதுல சில நேரங்கள்ல கல்லர் வேற இருக்கும். கொண்டு வர பொருள் அபகரிக்கிறதுக்காக அங்கே திருடர்கள் பதுங்கி இருப்பாங்க. இதெல்லாம் கடந்து வரணும். சிலர் வந்து சேர்ந்துருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. சில அவ்வளவு தூரமா போகணுமா அப்படின்னு போற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி மீறி வந்து வழிப்பிரயாணத்துல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம மடிந்து போய் போற ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ்வளவு கடினமான சூழ்நிலையும் கடந்து அநேகர் என்ன செய்வாங்கன்னா அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகை கொண்டாட வந்து சேருவாங்க. யார் வருவாங்க அப்படின்னா அதைத்தான் இங்கே தாவீது சொல்லுகிறான். அதுல வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இல்ல 84:2 சங்கீதம். பாருங்க, யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சி தாகம் இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் வந்து சேர முடியும். எப்படியாவது நான் ஆலயத்துக்கு, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களை தான் என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்க, பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சீயோனை சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து பலத்தின் மேல் பலன். எப்படி பலன்? சாப்பாடு கிடையாது, தண்ணி இருக்காது, சாப்பாடு தீர்ந்து போயிடும், தண்ணி தீர்ந்து போயிடும். அப்ப எப்படி பலன் கிடைக்கும்? அந்த வாஞ்சி அவர்களுடைய பலனை கூட்டும், அந்த தாகம் அவர்களை பலனை கூட்டும். போகணும் ஆலயத்துக்கு போகணும், எப்படியாவது போகணும். இந்த வாஞ்ச அதான் சொல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடப்பார்கள். அப்போ கவுனிங்களேன், தேவனுடைய சமூகத்துக்கு அன்னைக்கு போகணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல போராட்டங்களை சந்தித்து பல பாடுகளை சந்தித்து தான் அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. இதைத்தான் தாவீது இங்க சொல்லுகிறான். அவன் தன்னுடைய அரண்மனையில சுகபோகமா வாழ்கிறத குறித்து செழிப்பா நினைக்கல. அவன் எதை செழிப்பா நினைக்கிறான்னா தேவ சமூகத்துக்கு போறத செழிப்பா நினைக்கிறான். அல்லேலூயா. எதை நாம் செழிப்பா பார்க்கிறோம்? எதை செழிப்பா பார்க்கிறோம்? பணம், காசு, சொத்து, ஆஸ்தி. இன்னைக்கு அதுதான் நமக்கு செழிப்பா தரும். ஆனா தாவீது செழிப்பா பார்க்கிறது எது? எதை செழிப்பா பார்க்கிறான்? தேவ சமூகம். சொல்லுகிறான்,
அடைக்கலான் குருவி கூட என்ன இருக்குதான்? கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவி குஞ்சுகளுக்கும் கூடும் கிடைத்ததே. நீங்க சில தேவாலயங்கள்ல கைவிடப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூடு கைவிடப்பட்டதுன்னா ஆட்கள் அதிகமா போக்குவரத்து இல்லாத இடங்கள்ல கூடு கட்டு. தேவாலயங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா அது உயரமா இருக்கும். உயரமான பகுதிகளில் குருவிகள் பறவைகள் போய் என்ன செய்யும்? கூடு கட்டும். அப்போ சொல்றான், உங்க வீட்டுல ஒரு காசு கூட பெறாத குருவி கூட இடம் இருக்குதப்பா, எனக்கு இடம் கிடைக்காதா? என் மகனால நான் துரத்தப்பட்டு இப்ப தூரமா இருக்கிறேன், எப்போ உங்க சமூகத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு ஏங்குறாங்க. எப்போ நான் உங்க சமூகத்துக்கு வருவேன்? அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எல்லா ஆஸ்தியும் இருந்தாலும் எதையும் அவன் செழிப்பா பாக்குறான் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தை தான் அவன் செழிப்பாய் பார்க்கிறான். அல்லேலூயா. நமக்கு செழிப்பு எது அப்படின்னா தேவ சமூகம் தான் செழிப்பு. எத்தனை பேர் உண்மையா இருதயத்தின் ஆழத்துல அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? கையை தூக்க மாட்டீங்க. அல்லேலூயா. தேவ சமூகம் தான் உண்மையில நம்முடைய வாழ்க்கையான செழிப்பு. ஏன்னா உலகத்துல எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது மனிதனுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனா தேவன் தருகிற இளைப்பார், என் ஆத்துமா தேவனை நோக்கி காத்து அமர்ந்திருந்து அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி என்னை பலப்படுத்துறார். பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு உண்மையான செழிப்பு. அல்லேலூயா. ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறல், சமாதானம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு இயற்கையான காரியங்களை கண்டுகளித்தாலும் கிடைக்காது. தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படியாக அந்த ஒரு செழிப்பு அடையணும்னா சில கடினமான சூழ்நிலைகளை கடந்துதான் போகணும். தேவ சமூகத்துக்கு வரணும்னா நீங்க பல கடினமான சூழ்நிலைகளை கடந்துதான் வரணும். போராடிதான் வரணும். நமக்கு எப்பொழுதுமே தேவனை தேடணும், ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆராதனை போகணும்னா எப்பொழுதுமே நமக்கு ஒரு விசாலமான வாசல் இருக்காது. கடினமான சில சூழ்நிலைகளை கடந்துதான் வரணும். அதே போல ஒரு செழிப்பை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கடினமான பல சூழ்நிலைகள் என்ன செய்யணும்? கடந்து போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரால் அந்த செழிப்பை அடைய முடியும் அப்படின்னா, யார் அதை வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் தான் அடைய முடியும். இங்கே அவங்க யார்? தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமா இருக்கு. செழிப்பு தேவ சமூகமாகட்டும், உலகத்தின் பல செழிப்பான காரியங்கள், சரீர சுகமா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார தேவைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க அதை வாஞ்சித்தீங்கன்னா அதை அடைய முடியுமே தவிர சும்மா பேருக்கு எனக்கு ஒரு செழிப்பு வேணும்னு நினைச்சா சீக்கிரமா அதை அடைய முடியாது. அதன் மேல் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? வாஞ்ச வேணும். நீங்க எந்த உயரமான இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, எந்த உன்னத நிலையை அடைய நினைக்கிறீங்களோ அதன் மேல் உங்களுக்கு வாஞ்ச வேணும். அதை அடையணுங்கிற எண்ணம், அந்த வாஞ்சை இருந்தா தான் நீங்க அந்த உன்னத நிலையை அடையணும். இந்த பகுதியில், இந்த பட்டணத்துல நான் இந்த மாதிரி ஊழியத்தை செய்யணுங்கிற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க முடியும், அந்த பகுதியை சுதந்திரிக்க முடியும், இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். வாஞ்சை இல்லாம ஒன்று நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வாஞ்சை இல்லைன்னா தொடர்ந்து வருகிற போராட்டம், பிரச்சனைகள் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்து அழித்து போட்டுவிடும். அதான் சொன்னேன், 12 கோத்திரங்கள்ல இருந்து புறப்பட்டு வருகிற எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சேர மாட்டாங்க. ஏன்னா பல பிரச்சனைகள், தடைகள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. எல்லாரும் வர முடியாது. யார் வருவார்கள்? யார் அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆத்துமாவுக்கு முதலாவது செழிப்பு. நீங்க இதை மறந்துடக்கூடாது. செழிப்பு என்று சொன்னா சரீர சுகம், பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, முதலாவது ஆத்தும செழிப்பு. பிரியமானவனே, வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்க ஆத்துமாவில் ஒரு செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க ஆத்துமால செழிக்க. 2வது உலக பிரகாரமான செழிப்பு, ஆசீர்வாதம், பலம், விருத்தி கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க நம்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்றுனதை
பாஸ்டர் டி மோகன் அவருடைய ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். விசுவாச பயணம்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். அதுல ஒரு டாபிக்ல நிறைய டாபிக் போட்ட பேச காரியங்களை அவர் பேசிட்டு பிறப்பிலிருந்து இன்றைக்கு அவர் ஊழியம் வரைக்கும் பல காரியங்களை அதுல எழுதியிருக்கிறார். அதுல அவரு சிறு வயதுல அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆரம்ப கல்வி கற்றதெல்லாம் இலங்கையில. அவங்க அப்பா அப்ப இலங்கையில இறந்திருக்கிறாங்க, அப்பா அம்மா அங்க பிறந்து வளர்ந்து. அப்புறம் தூத்துக்குடிக்கு வந்து அதற்கு ஒருபாடு ஆண்டவரை பெற்றிட்டு ஊழியத்துக்கு அழைத்து அவர் ஊழியத்துக்கு பல போராட்டங்களை சந்திச்சு அவன் ஊழியத்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆல் இந்தியா லெவல்ல அவரை சூப்பரண்டா வச்சிருந்தாரு, தலைவரா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு சேர்மனா அவர் இருந்தாரு. இப்ப எல்லா பொறுப்புகளை விட்டுட்டு இப்போ சபை ஊழியங்கள்ல அவர் கரிசனையா இருந்து இன்னும் அது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. பல ஏக்கர் கணக்குல இடத்த வாங்கி அதுல பல நல்ல பெரிய ஆராதனை ஸ்தலத்தை கட்டி இருக்கிறாரு. இன்னும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா பல அதுக்காக அவரு நிறைய பாடுகளை சந்திச்சிருக்கிறார், நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் செழிப்படை வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார்னு நான் விசுவாசித்தேன், அதைத்தான் கர்த்தர் எனக்கு செய்தார். இப்ப நீங்க விசுவாசிக்க, நான் செழிக்க வேண்டும், நான் செழிப்படை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தாதான், நீங்க நம்பினாதான் அந்த செழிப்பை நோக்கி பிரயாணம் பண்ண முடியும். அல்லேலூயா. முதலாவது உங்க ஆத்துமா செழிப்படையணும் நீங்க விரும்பணும். ஆத்துமா செழிப்படையாம எந்த செழிப்பு உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும்? இயேசு வந்ததான் நோக்கமே இந்த ஆத்தும செழிப்பு. ஏன்னா பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் சாகும், வாழாது. அப்ப நம்ம யாரு? பாவிகளா இருந்தோம், பாவத்துல வாழ்ந்தோம், இந்த ஆத்துமா செத்து போய் இருந்தது. ஆகவே செத்து போன ஆத்துமாவை செழிப்படைய செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் மாமிசத்துல வெளிப்பட்டு அவருடைய போன வாரத்துல வாசல் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் தரித்திரரானாலே நாம் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் தரித்திரரானால நாம் அந்த ஐஸ்வர்யத்துல இருந்து நாம் என்ன செய்கிறோமா? ஐஸ்வர்யமாகிறோம். அதுல முதல் காரியம் தான் ஆத்துமாவில செழிப்பு. அல்லேலூயா. இரண்டாவது உலக காரியங்கள், இதை எனக்கு ஆண்டவர் தருவார், இதை எனக்கு செய்வார், இதை நான் பெற்றுக்கொள்ள, இதை சுதந்திரிப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பா வேணும். அவர் சொன்னாரு, அவரு வேதாம கல்லூரி பெங்களூர்ல படிக்கும் போது அங்கே சில இடங்கள்ல ஊழியர் செஞ்சிருக்கிறார், சில இடங்கள்ல அவரை அசட்டை பண்ணியிருக்கிறாங்க, இவர் வேண்டான்னு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே முதலாவது அவரை அவரை ஊழியத்துக்கு போட்ட இடம் வேற, சைதாப்பேட்டை கிடையாது, வேற ஒரு பகுதியில போட்டாங்க. என்ன, அந்த சபையை விட இந்த சைதாப்பேட்டை சபை தான் இது பெருசு. அவர் போட்ட அவர் ஊழியத்துக்கு போட்ட போது கோடம்பாக்கத்துல இருக்கிறத விட இன்னைக்கு பல ஆயிரம் கணக்கான ஜனங்கள் வருகிற இடமா இப்போ இந்த NLG சபை இருக்கு. பாருங்களேன், அந்த சபைகள் விசுவாசிகள்லாம் இவரா சின்ன பையனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். இப்படி பல இடங்கள்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார், வெறுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், எனக்கு செழிப்பை தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து அதற்காக ஜெபித்து போராடி ஜெபித்து கர்த்தர் இன்னைக்கு உலக லாவில அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வாழ்க்கையில செழிப்பை தருவார்னு நம்ம விசுவாசிக்கணும், அப்பதான் நடக்கும். அல்லேலூயா. யாவேசை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் 4:10 வாசிங்க. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, பாருங்க, யாவேசுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இஸ்ரவேலின் தேவன் என்னை ஆசீர்வதித்தா என் வாழ்க்கை செழிப்படையும், என் வாழ்க்கையை செழிப்படைய இஸ்ரவேலின் தேவன் விரும்புவார். என் தாயே என்னை துக்கத்தின் மகன் என்று சொன்னாலும், நான் துக்கத்துல பிறந்தேன், நீ பிறந்த நாள் தான் உங்க அப்பா இறந்தேன், உங்க அப்பா இறந்து போயிட்ட, எல்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு, அவ்வளவுதான், ஒன்னாலதான் இந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தாயே சொல்லியிருக்கலாம், கூட பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம், எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம்?
அவன் சகோதரரை பார்க்கிலும், முந்தின வசனம் வாசிங்க, சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றா. எவ்வளவு கனவீனப்படுத்தப்பட்டானோ கர்த்தர் அவன் என்ன செஞ்சாராம்? கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்? என்ன செஞ்சான்? அவன் தேவனை நம்பினான், அதற்காக ஜெபித்தான். கர்த்தரின் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார்னு அவன் நம்பினு ஜெபித்ததன் விளைவாக கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கனமுள்ளவனாய் அவனை ஆசீர்வத்தின் எல்லைகளை பெரிதாக்கி அவன் வேண்டிக் கொண்டபடியே அப்படின்னு வேதம். அவன் எப்படி விசுவாசித்தானோ அப்படியே கர்த்தர், நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே நமக்கு செய்கிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிக்கிறீங்க? காலம் பொழுதும் நான் இப்படிதான் இருப்பேன்னா அப்படிதான். மற்றவங்க மேல அவன் வளர்ந்துட்டான், அவன் வளர்ந்துட்டான், இவன் வளர்ந்துட்டான் எரிச்சு போறாம இருக்கிற வரைக்கும் நான் வளர மாட்டோம். வளர்ந்தவங்கள என்ன, இந்த சபை பாருங்க அவ்வளவு பெருசு, இந்த சபை கட்டிட்டாங்க, இந்த ஊழியர் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் வளர முடியும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் எல்லைகளை விரிவாக்குவார், கர்த்தர் எனக்கு செழிப்பை தருவார்னு என்னைக்கு நான் விசுவாசிக்கிறேனோ அன்னைக்கு தான் கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையே விசுவாசித்து முதலாவது வாஞ்சிக்கணும். ரெண்டாவது எதை விசுவாசித்து அதற்காக ஜெபம் பண்ணணும். யாபேஸ் ஜெபித்தான். பாஸ்டர் அவர்களாதான் சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன் ஆரம்ப நாட்கள். ஒரு நாளைக்கு 17 hours சவுண்ட் பண்ண, 17 மணி நேரம் ஜெபம் பண்ண. வாலிபனர் இருக்கீங்களா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னால கேட்டேன், இப்ப மைக்ல இப்ப சொல்ல வேண்டாம். வாழ்க்கை செழிக்கணுமா? கர்த்தர் இவ்வளவுதான். யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. வாலிப பிள்ளைங்க சொல்றேன், யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் நீ பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாபேஸ் ஜெபித்தான். யாபேஸ் எத்தனை அவங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. நீங்க அம்மா எனக்கா ஜெபம் பண்ணிட்டு நீ பேசாம ஓடுறதுக்கா? நிறைய பிள்ளைங்க செய்யறது, அம்மா நான் ஜெபம் பண்ணிப்பா, ஜெபம் பண்ணி உன் பசி எடுத்து அவங்க சாப்பிட சொல்ற, உனக்கு பசி எடுத்து அவங்கள சாப்பிட சொல்லிட்டு நீ பேசாம போக வேண்டியதானே? பசி எடுத்த நீ தானே சாப்பிடுற. ஒரு பிளேட் பிரியாணியோட ஸ்டாப் ஆயிட்டா 2 பிளேட்டு 1 தானா? சரி, சந்தோஷம். நீ தான் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். நீ விசுவாசிக்கணும், நீ ஜெபம் பண்ணு, அங்கங்க ஓடாத. யாபேஸ் ஜெபம் பண்ணா, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தரின் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நான் செழிப்படைவது தேவனுடைய சித்தம். நான் படித்து பெரிய ஆளா வரணும், ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும், நான் படிச்சு அந்த டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லெவல்ல திங்க் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணுல திருப்தி ஆயிடக்கூடாது. ஸ்கூல்ல கேட்பாங்க, நீ என்ன டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, அதுலதான் நிறைய நிக்கலாம். போன மாசம் ஒரு இதுல வாசிட்டேன், ஒரு பீகார்ல நிக்கிற ஒரு 23 வயது பெண் பிள்ளை, பாலியோ பிள்ளை, கவர்மெண்டுடைய அந்த டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி 19 எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிறார். 19 இடத்துல இப்ப வேலை ரெடியா இருக்கணும். நம்ம ஒரு டிஎன்பிசிக்கே 10 அட்டெம்ப்ட் போடுறோம். அவன் 19 ஒரு கோச்சிங் கூட எடுத்து கிடையாது, ஒரு கோச்சிங் சென்டர் கூட போனது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே படிச்சத தனக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் டீச் பண்ணுவாங்க. அதாவது நீங்க படிச்சதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணி பாருங்க, நீங்க டெவலப் ஆயிடுவீங்க. போன மாசம் நாங்க ஏலகிரிக்கு போயிருந்தோம். அங்க வச்சுதான் எங்களுக்கு திடீர்னு எல்லா பாசஸ் வைஃபுக்கா மீட்டிங் வைக்கும்போது எங்களுக்கு பாசஸ் நாங்களாம் வந்தா சரி நம்மளாம் கூடி இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுலான் போது அங்க ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் நெல்சன் ஞானகுமார்னு.
நான் எஸ்எஃப்சி டைரக்டர் இருந்தார், இப்ப திருவண்ணாமலை இருக்கு. அப்போ அவரை குறித்து எங்க பிரஸ்பிட்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவரெல்லாம் நாங்க அண்ணன் தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படின்னா பைபிள் காலேஜ் எல்லாத்துக்கும் இவர் அண்ணன். பைபிள் காலேஜ்ல எல்லா மாணவர்களையும் கூட்டு வச்சு ஒருத்த விட மாட்டாராம். எல்லாருக்கும் டீச்சர் டீச் பண்ணாலும் இவர் டீச் பண்ணிட்டே இருப்பாராம். அவங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்லி கொடுத்துருப்பாராம். இன்னைக்கும் நிறைய காரியங்களை மாணவர்கள் மத்தியில எல்லா விதங்கள்லயும் அவர் டீச் பண்றார், போதிக்கிறார். எல்லாருக்கும் காரணம் என்ன? போங்க ஒரு சண்டே ஸ்கூல் எடுங்க, டியூஷன் எடுங்க. டியூஷன்னா நீன்னா பெரிய அளவுல எல்லாம் போகணும். நான் பக்கத்து வீட்டுல 2 பிள்ளை இருக்கா, கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சொல்லிக் கொடு, அதான் டியூஷன். போ, நீ கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடு, நீ டெவலப் ஆயிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்படையா செய்வார்னா உன்னுடைய பிரயாசத்துல மட்டும் இல்ல, நீ விசுவாசித்து அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாபேஸ் ஜெபித்தான், கர்த்தர் அவனை செஞ்சாராம். வாசிங்க. ஆசீர்வதித்து அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், அப்போ நம்ம கேட்கிறத கர்த்தர் தருவார். நமக்குள்ள நம்பிக்கை வேணும். நான் செழிப்படைய என் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செழிப்படைய, பக்கத்துல அவங்களை பார்த்து, நான் செழிப்படைய என் தேவன் விரும்புகிறார். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, மோகன் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்து. நான் செழிப்படையுது, நான் செழிப்பா இருக்கிற தேவன். திடீர்னு அந்த புக்கு நேற்று பார்க்கணும்னு தோணிச்சு, வாசித்தா அப்போ அந்த வார்த்தை அதுல இருந்துச்சு. அல்லேலூயா. நான் செழிப்படைய தேவன். இந்த மனநிலையோடு நீங்க ஜெபித்து பாருங்க. முதலாவது வாஞ்சிக்கணும், இரண்டாவது அதற்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவ்விதமாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? செழிப்பை தருகிறார். செழிப்பு என்று சொல்லும்போது முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய ஆத்துமா செழிப்பு. முதலாவது ஆத்துமா செழிப்பு. பிரியமானவன், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். ஆத்துமாவிலே செழிப்பு. இரண்டாவது நம்முடைய சரீர பிரகாரமான சுகம், பொருளாதார தேவைகள், குடும்ப விருத்தி, தொழில் விருத்தி, படிப்புல விருத்தி, என்ன இப்படிப்பட்ட பல காரியங்கள். இது நம்முடைய சரீர பிரகாரமான செழிப்பு. கர்த்தர் 2 விதமான காரியங்களையும் இந்த பூமியில நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது முக்கியமான ஒரு செழிப்பு, செழிப்பான ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மளை எல்லாம் கொண்டு போகிறார். அதான் என்னது? பரலோகம். இந்த உலகத்துல எவ்வளவுதான் செழிப்பை நம்ம பார்த்தாலும் முதலாவது அந்த செழிப்புக்கு இது ஈடுகிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரோ, அதே போல கர்த்தர் நமக்கும் ஒரு செழிப்பான தேசத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நமக்காக ஒரு இந்த பூமியில இருக்கிறது தேவன் படைச்சது, அதுல மனுஷன் உண்டாக்குன இவைகளை தான் பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுறோம். ஆனா எந்த மனுஷனுடைய கைவேலையும் கட்டப்படாத ஒரு நகரத்தை தேவன் நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு பிரமாண்டமா இருக்கும். கொஞ்சம் அதை பார்ப்போமா? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிங்க. சாரி, 66:12. இதோ அந்த பாருங்க, தேவனுடைய நமக்காக தேவன் உண்டு பண்ணுகிற அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்குமா? சமாதானம் நதியை போல புரண்டு ஓடுமா. அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதன் சமாதானம் சமாதானம் சொன்னாலும் சமாதானம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எங்க சொல்லியிருக்கு?
பைபிள்ல சொல்லியிருக்கான நாம சொல்ல மாட்டோம், சொல்லாதவங்க சொல்றாங்க. ஸலாம் அலைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவது சொல்ல மாட்டேன். சமாதானம் சமாதானம் சொன்னாலும் அவர்களுக்குள்ள இல்லை. ஆனா அங்க பரலோகத்துல சொல்லப்படுறது, பரலோகத்துல ஒரு நதியை போல சமாதானம் புரண்டு ஓடும், நதியை போல ஓடும், கண்டினியூவா தொடர்ச்சியா புரண்டு ஓடுவோம். தொடர்ந்து வாசிங்க. ம் 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 எருசலேம்னு சொன்னா நம்முடைய பரம எருசலேம் ஆகிய பரதீசி, தேவனுடைய ராட்சி, தேவனுடைய சமூகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காணும் பொழுது மகிழ்ந்து எலும்புகள் எப்படி இருக்குமா, எலும்பு செழிக்கும். இன்னைக்கு 40 வயசு தாண்டினாலும் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, உலர்ந்து போயிருது, டென்சிட்டி குறைஞ்சிச்சு, உலர்ந்து போகிறது, தேய்மானம் ஆகிறது. ஆனா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த மேன்மையை பார்க்கும் போது நம்முடைய எலும்புகள் என்ன செய்யுமா, செழிக்கும். போதும். அதுக்கு அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 21:1 வாசிங்க. ம் 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 சரி, போதும். இதுவும் நீங்க வீட்டுக்கு வாசித்து பார்க்கலாம், தெரியும் அது எவ்வளவு அழகானதா இருக்கிறது போன்றதும். 22:1 வாசிங்க. ம் 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 பாருங்க, அங்கே ஆரம்பத்தில் வாசித்தோம், சமாதானம் ஒரு நதியை போல புரண்டு ஓடும் என்று சொல்லி. கடைசி இதுல சொல்லப்படுகிறது, அங்கே இனி ஒரு சாபம். இப்ப நம்ம இருக்கிற பூமி எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்ட பூமி. ஏன் இந்த பூமியில இப்படிப்பட்ட இன்னல்கள், வியாதி, இதெல்லாம் காரணம் என்ன? என்னைக்கு ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது பூமி என்ன செய்யப்பட்டது? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாம் மூலமா பூமி எல்லா சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கிறார் ஆண்டவர். ஆனா ஆதாம் பாவம் செய்த பொழுது உன் மூலமா பூமி என்ன செய்யும்? அப்போ நாம இப்ப இருக்கிறது சபிக்கப்பட்ட பூமி. சபிக்கப்பட்ட பூமியில நம்ம எவ்வளவு செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு சாபம் இருக்கு. எங்கே தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாசஸ்தலத்துல ஒரு சாபம் இருக்கு. அப்போ சாபம் இல்லாத இடம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு சாபத்தினாலதான் வியாதி, பல காரியம், கஷ்டம், வியாதி, இப்படிப்பட்ட பல துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சாபத்தினாலதான் இன்னைக்கு மனிதன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க. அது மட்டும் இல்ல, பிசாசு பலவித துன்பங்களை கொண்டு வருகிறான். அங்க அவனும் இருக்க மாட்டான், சாபம் இருக்காது. இந்த உலகத்துல சமாதானத்தை தேடியும் கிடைக்காது. ஆனா அங்க சமாதானம் நதி போல இருக்கும். இன்னும் நமக்கு வேண்டியதான 12 மாதம் 12 கனிகளை தருகிற ஜீவ விருட்சம், அதனுடைய இலைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆரோக்கியத்துக்கு ஏதுவானகள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துக்கு நாம் போகணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த உலகத்துல இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமி, இதுலயே நமக்கு செழிப்பு உண்டு. ஆனா இதை விட மேலான செழிப்பு அதுக்கு போறதுக்கு
அதற்கு போறதுக்கு ரெண்டே ரூட்டு தான். ஒண்ணு சாகனம், அதுதானே, செத்தாதான். ஆனா அதுக்கு விருப்பம் கிடையாது. நிறைய நம்ம பொதுவாக உலகத்துல மரணம் என்பதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, மரணம் என்பதை ஒரு தீமையான ஒரு காரியமா நமக்கு நம்ம அதாவது எப்படி பூமி சபிக்கப்பட்டது, சாபத்தினால வந்ததோ அதே ஒரு சாபமா பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதம் மாத்திட்டார். அதே மரணத்தின் மூலமா தான் ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வையும் என்ன செய்கிறார், தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த நித்திய வாழ்வை நாம் பெறணும்னா அந்த உலகத்திலும் நமக்கு பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் உண்டு. அதன் வழியாகத்தான் அந்த நித்திய வாழ்வை, அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அந்த செழிப்பை அடைய முடியும், செழிப்பான தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதற்கு மிக ஒன்று மரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால், ஆண்டு வருகை முந்திக் கொள்ளும் என்றால் நாம் மறிக்காம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படலாம். அப்படி வருகை தாமதிக்கும் என்றால் நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு நாள் மறிக்கதான். ஆனாலும் மரணத்தை குறித்து நம்ம பயப்படணும். அது ஒரு சாபமா, அது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய விளைவு, தீமையா நினைக்கக்கூடாது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மறிக்க நேர்ந்தாலும், என்ன மரண இருளின் பள்ளத்தாக்க, மரணம் வந்தாலும் பயப்படக்கூடாது. முன்னு நான் மறித்தா அந்த செழிப்பான தேசத்துக்குள்ள போகும். மரணம் என்று சொன்னா நம்முடைய ஜீவன் போய் அந்த சரீரம் அது அடக்கம் பண்ணப்படுகிறது. இந்த ஜீவன் போன பிறகு இருக்கிற அந்த மரணத்தை குறித்து மட்டுமல்ல, மரணம் என்று சொன்னா இந்த உலகத்துல நமக்கு வருகிற எல்லா பாடுகளையும் குறித்து சொல்லும், எல்லா வேதனை, மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா மறிக்கிறது மட்டும் சொல்லல, அப்படிப்பட்ட மரணத்தின் அந்த வழியாக நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரே, அப்ப இந்த உலகத்துல கவனிங்க, நான் மறைக்கக்கூடிய அளவிற்கு பாடுகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். மரணம் வந்தாலும் பயப்படக்கூடாது. மரணம் வந்தா அந்த செழிப்பான தேசத்துக்கு போகிறோம். இல்லை என்றால் தேவர் என்னோடு கூட இருந்து அவர் என்னை நடத்தி செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாக்கோபு தனியா தான் போனான் தகப்பனை விட்டு. ஆனா கர்த்தரோடு கூட இருந்து அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பி அவனை செழிக்க பண்ணி தன் தகப்பன் வீட்டுக்கு அவனை திரும்பி பண்ணது போல கடினமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. தீயும் தண்ணீரையும் கடந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை உயர்த்துறவர், நம்மளை மேன்மைப்படுத்துறவர் தேவன் ஒருவர். நம்மளை செழிப்படைகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை குறித்தே சொல்லப்படுகிறது. 2 வருஷம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:31 வாசிங்க. 5:31. அதே போல எபிரேயர் 5:5. கிறிஸ்துவும் தன்னைத்தானே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன் ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே. பாருங்களேன், நம்மளை செழிப்படைய செய்கிறவர் தேவன் ஒருவர் தான். அவர் தான் நம்ம செழிப்படும், அவர் தான் நம்மளை உயர்த்தணும். இயேசு அவர் தேவனுக்கு சமமா இருந்தாலும், பிதாவுக்கு ஒப்பானவராக இருந்தாலும்,
அவர் பிதாவின் கரத்தினால் தான் தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததுனால அவரே அவர் என்ன செஞ்சாராம்? உயர்த்தினார். என்றைக்கு தேவன் தான் என்னை உயர்த்தணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, கஷ்டம் வரும், பாடுகள் வரும், போராட்டம் வரும். இயேசு மரித்தார். ஆனாலும் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினால் அவர் என்ன செஞ்சிருக்கார்? உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது வருஷத்துல வீழ்ச்சி இருக்கிறது போல பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தரே உங்களை உயர்த்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில செழிப்பு கிடைக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 11:25 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா, ஏற்கனவே சொன்ன, நான் செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன். அந்த செழிப்பு எனக்கு வரும் சொல்லி நான் விசுவாசித்து வாஞ்சித்து அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்வார். ஆனாலும் நமக்குள்ளே சில மாற்றங்கள் வேணும். நம்ம செழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த எண்ணம் வேணும், கொடுக்கிற எண்ணம் வேணும். உதார குணமுள்ள ஆத்துமா, ஆமா, எவருக்கு? யார் நீங்க பாய்ச்சினாதான் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சு. உள்ளவன் எவனவோ கொடுக்கணும். கொடுக்கறதுன்னா ஊழியத்தை கொடுக்கறது மட்டும் சொல்லது. எல்லா விதங்களிலும் கொடுக்கிற இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எல்லா விதங்களிலும் நாம் கொடுக்கிற, நான் அப்படிப்பட்ட மனநிலை, அதான் உதார குணமுள்ள ஆத்துமா. இன்னொரு வசனம் சொல்ல இருக்குது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் ஒன்று பிசினித்தனம் பண்ணி தரித்திரம். அதாவது சில நேரங்கள்ல நம்ம கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம இருக்கிறத காப்பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தரித்திரத்திலே வாழக்கூடும். செழிப்படையணும்னா செழிப்படைகிறதுக்கான இருதயம் உங்களுக்கு வேணும். உங்களுக்குள்ள கொடுக்கிறது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர். அவர் செழிப்பா இருக்கிறாருன்னா அவர் கொடுக்கிறவர். நீங்களும் செழிக்கணும்னா கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 14:11 வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், யாருடைய கூடாரம் செழிக்குமா? செம்மையானவருடைய கூடாரம். அப்போ உங்களுடைய செம்மையானவருடைய கூடாரம்னா வீடு. யாருடைய வீடு? செம்மையா இருக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உண்மை, ஒரு மனிதனிடத்துல உண்மையை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எவ்வளவு நம்பினா கூட நேரங்கள்ல அவங்ககிட்ட உண்மை இருக்காது. சும்மையாய் வாழுகிற மனிதர்கள் என்னதான் மனிதனை நம்பி நீங்க பாருங்க, அவரிடத்துல செம்மையான காரியங்கள் முழுமையா நம்ம எதிர்பார்க்க அளவு இருக்காது. ஆனா யாருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக முழுமையா செம்மையா இருக்கோ அவருடைய கூடாரம் செழிக்கும். யோசேப்பை குறித்து பாருங்க, அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தான். சொல்றான், எத்தனை பெரிய பாவம் செய்து, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து, நான் தேவனுக்கு விரோதமா எத்தனை பெரிய பொல்லாங்கு உட்பட்டது, எப்படி ரகசியமா இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா காலம் முழுவதும் அவன் அதே போத்திபார் வீட்டுலதான் இருப்பான். ஆனா அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தான், செம்மையா இருந்ததுனாலதான் கர்த்தர் அவன் என்ன செஞ்சாதான் எகிப்து தேசத்துக்கு அதிபதியா உயர்த்தினான். அப்போஸ் நடபடிக்கை 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அனனியா சத்ரால குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதனால அவர்கள் சபிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல மதித்து போடும். செம்மையானவனுடைய கூடாரம் தான் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செம்மையா இருந்தீங்கன்னா செம்மையா இருக்கு, தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கு. மனுஷன் யார் என்ன வேணா சொல்ல, கடவுளுக்கு நீங்க உண்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய செழிப்ப விருத்திய கர்த்தர் நிச்சயமாய் தரும். உங்க குடும்பம் செழிக்கும், உங்க சந்ததி செழிக்கும். அல்லேலூயா. நீங்க ஐயோ என் பிள்ளைகள் எப்படி இருக்குதா, நிறைய பேருக்கு கவலை என்னன்னா என் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்களோ. நிறைய சில பெற்றோர்
கவலைப்படுறதெல்லாம் அதுக்குதான். பெற்றோர் நிறைய பேரு பிள்ளைகளுக்கு பெற்றோரின் ஆஸ்தி பெற்றோருடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு தான், உண்மைதான். ஆனா ஆஸ்தியை சேர்க்கிறதுல மட்டுமே கவனம் சேர்க்காம, ஆஸ்தி இருக்கிற போது பிள்ளைகளை கொடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க மறைந்து போனாலும் உங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி செழித்து. ஐயோ அவங்களுக்கு ஆஸ்தி வச்சுட்டு போல, அவங்களுக்கு சொத்து வச்சுட்டு போல, இருக்கிறத கொடுக்காம போறதான் தப்பு. இருந்து கொடுக்காம போயிடாதீங்க. இருந்து கொடுக்காம போகலாம். ஆனா தேவன் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க அவங்களுக்காக சேர்க்கிற சொத்து, அவர்களுக்காக ஜீவிக்கிற ஜெபம், என் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ சந்ததி. அதாவது பெற்றோர், அவங்க தாய் தகப்பனார், அவங்களுடைய தாத்தா இப்படி அவர்கள் எந்த அளவிற்கு கர்த்தரை தேடினாங்களோ, ஜெபம் பண்ணாங்களோ, அதனுடைய மேன்மை பிள்ளைகள் வாழ்க்கையில, சந்ததிகள் வாழ்க்கையில பழிக்கிறதை நான் பார்க்க முடியல. சில சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரரா, இந்த பஸ்தா, அவருக்கு என்ன அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க சந்ததி. ஏன் அவங்க தாத்தா சந்ததியில அவங்கள இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, அந்த அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் உழைத்த உழைப்பு, அவர்கள் ஏறெடுத்த செபம், அல்லேலூயா, அதனுடைய விளைவு பிள்ளைகள் சந்ததிகள் செழித்திருப்பாங்க. இன்னைக்கும் சொல்றேன், உங்க சந்ததியை கர்த்தர் செழிக்க வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சந்ததிகள் சுகித்திருக்கும், உங்க சந்ததிகள் விருத்தி அடையும், உங்க சந்ததி குன்றி போகாது. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்கள செழிப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக விசுவாசி. இன்னைக்கு இப்படி இருக்கிற சில நேரங்கள்ல பிள்ளைகள் குறைபட்டு இருக்கலாம், படிப்புல, ஞானத்துல, திறமையில, அறிவுல, பல காரியங்களை குறைபட்டு இருக்கலாம். அதனால என் பிள்ளை குறைபட்டு இருக்கிறான், என் பிள்ளை ஒண்ணுமே அவங்க அப்படிதான், அவங்க வாழ்க்கை அப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களே ஒரு முடிவு கட்டுறாதீங்க. யாபேசை குறித்து சொன்னேன், அவன் துக்கத்துல பிறந்தனால அவன் தாய் அவனை துக்கத்தின் மகன் பேர் வச்சார். நீங்க அப்படி ஒரு மனநிலை ஒருவேளை இருக்கலாம், அதை மாத்துங்க. கர்த்தர் என் பிள்ளைகள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நான் தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், ஏன்னா எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி இருக்குது, என்னாலதான் படிக்க முடியல, என்னாலதான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில மேல வர முடியல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் செழித்திருப்பாங்க அப்படின்னு நீங்க விசுவாசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க சந்ததியை செழிக்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா? எழுந்திருப்போமா? அல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் செழிப்பான இடம். கர்த்தர் உங்களை இணையும்.